ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஓ கேஸ்டில். இன்றைக்கி நம்ம சேனலில் பினைம் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பினைம் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் பினைம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பினைம் ஒயிட் போர்ட் அனிமேஷன் ஆப் அது ஷோ ஆகும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கிற பினைம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பினைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பினைம் ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த ஹோம் பேஜில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மூவிஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ப்ரெசன்டேஷன் ஆர் மூவிஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு 10 ஸ்லைட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண போகிறதா நீங்கள் வந்து ஐடியா வச்சுருக்கீங்க. பட் வந்து ஒரு 5 ஸ்லைட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இன்னுமே 5 ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ டைம் இல்லை நாளைக்கு, ஸோ இந்த மாதிரி அப்புறமா க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களுடைய ப்ராஜெக்ட் ஆர் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து இப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய இன்கம்ப்ளீட்டான அந்த ஃபைல் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 10 ஸ்லைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் நீங்கள் எவ்வளோ ஸ்லைட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 10 ஸ்லைட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ டெக்ஸ்ட்டு, அனிமேஷன், இமேஜ், கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷனையும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த மூவிஸில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்கம்ப்ளீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ப்ராஜெக்டில் இருக்கும். டீஃபால்ட்டாகவே சேவ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்களோ அது வந்து டீஃபால்ட்டாகவே சேவ் ஆகி இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்து உங்களுடைய வந்து கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம்ப்ளீட்டான ஃபைல் வந்து ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ண ஃபைல் வந்து மூவிஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பில் வந்து பினைமோட ப்ரோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே போட்டிருக்காங்க. ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பினைம் தான் யூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்க்கோ, ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். பட் இது கம்பல்சரி இல்லை. தேவையில்லைன்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணவும் தேவையில்லை. இந்த 200 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்லிமிட்டெட் வீடியோ ஃப்ரேம்ஸ். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு நிறைய வீடியோ ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1080 பிக்சலில் வந்து உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ தட் இது வந்து ஒரு கிளாரிட்டி தான், ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாரிட்டியாக நம்மளுடைய வீடியோ வந்து இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ நம்ம விருப்பப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து அன்லிமிட்டெட் கிளிப் ஆர்ட்ஸ். ஸோ இமேஜஸ் மாதிரி இருக்கும். கிளிப் ஆர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கிளிப் ஆர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ரோ வெர்ஷனில் அன்லிமிட்டெட் கிளிப் ஆர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன் நோ ஆட்ஸ், அதாவது ஆட்ஸ் ஃப்ரீ. நம்ம இப்போ ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது இடையில நிறைய ஆட்ஸ் வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த ஆட்லாம் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதில் இன்னொன்று இருக்கும். நீங்கள் இந்த ப்ரோ வெர்ஷன் வாங்கினீங்க, பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து ஷோவே ஆகாது. உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே பை நவ் கொடுத்து நீங்கள் இந்த ப்ரோ வெர்ஷனை வந்து வாங்கிக்கலாம். பட் இது கம்பல்சரி இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் ஒன் டைம் ப்ரைஸ் ஃபார் லைஃப் டைம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எந்த காஸ்ட்டும் கிடையாது. இட்ஸ் நாட் கம்பல்சரி. இஃப் யூ நீட் இட் யூ கேன் பை இட். நம்ம ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வேணும். என்ன ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை வீடியோ மேக் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான இமேஜஸ், அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன கான்செப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு தெரியும், சார் வந்து யூடியூப்பில் லைவ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1 டே பிஃபோரே நோட்டீஸ் போர்டில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைவ் இந்த டைமில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நான் என்னுடைய கண்டென்ட்டாக எடுத்திருக்கேன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்காக நான் அதை யூடியூப்பில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் சாம்பிளாக இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரெசன்டேஷன் ஆர் மூவிக்கு நேம் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் இங்கே வந்து லைவ் பற்றின வீடியோ தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய நேமுக்கு வந்து லைவ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து சூஸ் கேன்வா சைஸ். ஸோ சைஸ் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே யூடியூப்காக மேக் பண்ணுறதுனால யூடியூபே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் மூவி கொடுத்துருங்க. இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய டெக்ஸ்ட், இமோஜிஸ், கிளிப் ஆர்ட்ஸ், இமேஜஸ், அனிமேஷன்ஸ் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது இங்கே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், இந்த கார்னரில் இருக்கிற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும். இந்த இன்டூ சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் பினை ப்ரோ பேக், நான் ஏற்கனவே இந்த ப்ரோ வெர்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, 50 ருபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. அதாவது இது வந்து வாட்டர் மார்க் ரிமூவ்க்காக மட்டும்தான். மேலே சொன்ன ப்ரோ வெர்ஷன் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. பட் வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு எந்த ஸ்லைட்லையுமே ஷோ ஆகாது. ஸோ இது ரெண்டுமே வந்து பெய்டு வெர்ஷன். நீங்கள் பணமே இல்லாமல் கூட நீங்கள் அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். தேர்டு இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் ஆட் பார்த்தீங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆட் வரும். ஸோ அந்த ஆடை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்லைடுக்குமே ஆட் வரும். ஒரு ஸ்லைடுக்குமே நீங்கள் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ண போகிறேன். ஆட் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டிக்கர். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கான்செப்ட் யோசிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஆட் இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் எஸ்விஜி அதுவும் ஒரு டைப்பான இமேஜஸ் தான். நெக்ஸ்ட் அனிமேஷன், ஜிஃப் இதெல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இமேஜஸ் உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இந்த இமேஜ் வெர்ஷன்ஸ், எந்த ஜிஃபோ, இமேஜோ, எஸ்விஜியோ, அனிமேஷனோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கிளிப் ஆர்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கிளிப் ஆர்ட்ஸ் உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு தேவையோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயும் நம்மளுக்கு இவ்வளோ கிளிப் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோ வெர்ஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்லிமிட்டட் கிளிப் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஃப்ரீலே இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் பேஜுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். நான் இங்கே செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட் இமேஜ். ஸோ என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான இந்த லைவ் ஸ்ட்ரீம் இங்கே வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் பேஜில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எஸ்பிஓ யூடியூப் லைவ் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹெட்டிங் வந்து கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து எனக்கு இந்த டாப்பில் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இங்கே ஏஏன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஏஏ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கலர். ஸோ இந்த கலரை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த கலரை வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ இந்த அலைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் அலைன்மெண்ட், இது வந்து சென்டர் அலைன்மெண்ட், இது வந்து லாஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது நான் வந்து இதோட சைஸை வந்து சின்னது பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த அலைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ண முடியும். இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஃப்ரண்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே வந்து சேமாக அலைன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அலைன் ஆகிறது தான் ஃப்ரண்ட் அலைன்மெண்ட். இப்போ மிடில் அலைன்மெண்ட் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆனது தெரியும். ஸோ எல்லாமே வந்து மிடில் இருக்குது. லாஸ்ட் அலைன்மெண்ட் கொடுக்கும்போது லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக ஒரே லைனில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த அலைன்மெண்ட். உங்கள் வீடியோஸ்க்கு இந்த அலைன்மெண்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த ப்ரெசன்டேஷனுக்கு இந்த அலைன்மெண்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஃப்ரண்ட் அலைன்மெண்ட்டே கொடுத்து என்னோடய சைஸை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சிங்கிள் லைனில் இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு உங்களுக்கு அது என்னன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா டிலே. அதாவது உங்களுடைய இந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து எனக்கு எப்போ ஷோ ஆகணும், எனக்கு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் டிலே ஆனதுக்கப்புறம் ஷோ ஆகணுமா, இல்லை இந்த ஒயிட் போர்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு உடனேவே ஷோ ஆகணுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு இது வந்து டிலே ஆக தேவையில்லை. ஸோ அதனால் நான் 0 வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதோ பேசணும், இடையில ஏதோ ஒரு நோட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிலேயில் வந்து நீங்கள் இந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம்
உங்களுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம்ன்றது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற டிலே டைமிங்கை வந்து இங்கே கொடுங்க. எனக்கு இங்கே டிலே ஆக வேணாம். ஸோ நான் வந்து 0லே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டியூரேஷன். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணும் அதாவது அந்த ஹேண்ட் இமேஜ் நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு இது பெயிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் இது வந்து பெயிண்ட் ஆனால் போகணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கான்செப்ட்காக ஆட் பண்ணுற இமேஜ்ன்றதுனால அது ஒரு லோ டைம் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணாலே போதும். ஸோ நான் ஒரு 1.5 செகண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூடியூப் லைவ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வந்து நான் ஒரு 3 செகண்ட்ஸ் எனக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். எது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனோ அது வந்து அதிக டைம் பெயிண்ட் ஆனால் தான் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒன் மேலே இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டு சைஸ். உங்களுக்கு உங்களுடைய வேர்டிங்ஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கொடுக்குறேன். ஓகே, இப்போது நம்ம கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த டெக்ஸ்ட்டு வந்து டெலிட் ஆகிடும். நான் வந்து டெலிட் கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த எஸ்பிஓ யூடியூப் லைக்கு நீங்கள் அனிமேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய அனிமேஷன்ஸ் வரும். இதில் எந்த அனிமேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அனிமேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வந்து பவுன்ஸ் அண்ட் லெஃப்ட் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எஸ்பிஓ யூடியூப் லைவே மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த தேர்டாக இருக்கிற இந்த உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸாக இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ்பிஓ யூடியூப் லைவ் வந்து மறுபடியும் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு 1 டைம் போதும். ஸோ நான் இந்த செகண்டாக இருக்கிறத வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இன்னுமே நம்மளுக்கு நிறைய டெக்ஸ்ட் தேவைப்படுதுன்றதுனால நான் எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டெல்லாம் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் கொடுக்குறேன். எனக்கு தேவையான டெக்ஸ்ட், இமேஜ், கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டு, சைஸு எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இன்னொரு ஸ்லைட் ஆட் பண்ணணும். அதாவது இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ஃப்ரேமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு டம்ப் பண்ணாமல் இன்னொரு ஸ்லைட் ஆட் பண்ணி அதில் சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லைடு இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி இன்னொரு ஸ்லைடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னொரு ஸ்லைடு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த லைவ் எதை பற்றினது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஸோ சார் சொன்னது என்னென்னா கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த இடத்துல வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் டாபிக் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான 2 ஸ்லைட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் ஆட் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஸ்டிக்கர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னதுனால நான் செஞ்ச அந்த பார்ட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுக்காக நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷனாக பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேக்ரவுண்டை வந்து கலர் வச்சும் ஃபில் பண்ணலாம், இமேஜ் வச்சும் ஃபில் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க, அதை பேக்ரவுண்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த செலக்ட் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜை வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம். இல்லை கலர் கொடுத்தாலே போதும் அப்படின்னா இந்த செலக்ட் கலர் கொடுத்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் லைட்டாக ஒரு கலர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் என்னுடைய ஃபாண்ட் அதுக்கப்புறம் என்னோடய இமேஜ் வந்து கிளியராக தெரியுன்றதுக்காக நான் ரொம்ப லைட்டான ஒரு க்ரே கலர் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம். 4th ஒன் வந்து ஹேண்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் எந்த ஹேண்ட் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய விஷ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பீகாக் பென் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன்றதுனால நான் ஒரு ஹேண்ட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். மேலே கொடுத்துருக்க இந்த ப்ளே சிம்பிள் யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்லைடு மட்டும், இந்த பர்டிகுலர் ஸ்லைடு மட்டும் ப்ளே ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்லைடை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் இதுக்கான அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்ததுனால அந்த மாதிரி அனிமேஷன் வந்து அதில் ஒர்க் ஆகுது.
இப்போ நம்ம கொடுத்த இந்த ஹேண்டில் வந்து இது ரைட் ஆகுது. ஸோ நம்ம எப்பப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமோ அது ஆர்டராக வந்து இங்கே ப்ளே ஆகுது. இது வந்து நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூசிக். லாஸ்ட்டாக மியூசிக்கில் வந்து இந்த மியூசிக் ட்ராக் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோல்டருக்குள்ளே போகும். அதாவது நீங்கள் பர்சனலாக சேவ் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ்குள்ளே போகும். வாய்ஸ் ஓவர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும் போது நீங்கள் பின்னாடி வந்து வாய்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த 2 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுறதில்ல. இது போல் உங்களுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் கலர் ஆர் இமேஜ், இந்த ஹேண்ட் சிம்பிள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஹோல் ஃபைலும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்கிற இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ உங்கள் ப்ராஜெக்டை வந்து சேவ் பண்ணணும். இப்போ உங்களுடைய இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் வந்து இந்த ப்ராஜெக்டில் சேவ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இன்னுமே இதை வந்து வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணாததுனால ஜஸ்ட்டு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் முடிச்சு மட்டும் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம வந்து வீடியோவாக சேவ் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து ப்ராஜெக்ட்ஸில் சேவ் ஆகுது. இதுவே வந்து நீங்கள் இதை முடித்து வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க, மூவியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூவிஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே உங்கள் வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துடும். இப்போ இது சேவ் ஆகி இங்கே வரதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, என்னோடய ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். மேலே கார்னரில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்குலாம் ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூவிக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. லைவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். லைவ் கொடுத்துட்டு மேக் மூவி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மூவி வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எத்தனை ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்லைட்ஸோடைய ப்ரிவ்யூவும் வந்து இந்த பேக்கில் வந்து ரெண்டரிங் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வீடியோ வந்து ரெண்டர் ஆகி நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணவா ஷேர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ப்ளே பண்ணி நம்ம வீடியோவை வந்து பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் மூவி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் யாருக்கு வேணாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூவியாக சேவ் பண்ணியாச்சு. ஸோ மூவிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண ப்ரெசன்டேஷன் வந்து இந்த மூவிஸில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம், ஃபோல்டர்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ பினை மேப்போடைய பேசிக் யூசஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.